ஹாய் வீவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டில் ஹோண்டா தங்களுடைய அமேஸுங்கிற காரை 2013 ஏப்ரல் மாதத்தில் முதலாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணும்போதே இந்த காருடைய சேஃப்டி ஆஸ்பெக்டாக இருக்கட்டும், டிரைவிங் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இந்த காரில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மக்களுமே இந்த காரை பெரிய அளவில் விரும்பி பெரிய எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதனுடைய அடிப்படையில் 2018 வருடம் பிப்ரவரி மாதத்தில் இதனுடைய செகண்ட் ஜென்ரேஷன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே மக்கள் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் பெரிய அளவில் இந்த காரை விரும்பி எடுத்தாங்க. இது எல்லாமே கடந்து 2024 டிசம்பர் மாதத்தில் இந்த காருடைய தேர்ட் ஜென்ரேஷனை இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ லான்ச் பண்ணிருக்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்டீரியர் ஆஸ்தெட்டிக்ஸாக இருக்கட்டும், இன்டீரியர் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்து பக்காவாக இந்த ஒரு புத்தம் புதிய காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் இன்னைக்கு இந்த ரிவ்யூவில் ஹோண்டா அமேஸ் 2024 காரை பற்றின ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இந்த கார் எந்த காருக்குலாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காராக இருக்குது, இந்த கார் என்ன டைமென்ஷனில் கொடுத்துருக்காங்க, எத்தனை வேரியண்ட் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு வேரியண்ட்டுடைய தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸ் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே கடந்து இந்த கார் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட் தான் கொடுக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்கள் பற்றி செய்திகள், ரிவ்யூஸ், கம்பேரிசன் எல்லாமே உங்களுக்காக நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஹோண்டா அமேஸ் காரை பற்றின டீட்டெயில் ரிப்போர்ட்டை பார்க்கலாம். முதலாவது செக்மெண்ட்டாக ஹோண்டா அமேஸ் காருடைய தமிழ்நாடு ஆண்டோர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 9,46,000 ஆரம்பிச்சு 13,50,000 ரூபா வரைக்கும் இப்போதைக்கு கரண்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மார்ச் மாதத்தில் மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதாவது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கார் எந்த காருக்கெல்லாம் டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய காரை இந்தியன் கார் மார்க்கெட்டில் இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மாருதி சுசுகியோட டிசைர், டாட்டாவுடைய டிகோர், இந்த ரெண்டு காருக்குமே ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய கார் தான் ஹோண்டா அமேஸ் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்குது. அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஃபியூல் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மட்டும் தான் இந்த கார் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கே தவிர வேறு எந்த ஃபியூல் ஆப்ஷனும் இந்த கார் கிடையாது. டிரான்ஸ்மிஷனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோலில் மேனுவல், ஆட்டோமேட்டிக் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் சிபிடி டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் டெக்னாலஜி, ஒரு பெர்ஃபெக்டான டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் தெளிவாக வச்சுக்கோங்க. வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 3 வேரியண்ட்டில் தான் இந்த காரை கொடுத்துருக்காங்க. அதாவது விஎக்ஸ், ZXங்கிற 3 வேரியண்ட்டில் தான் இந்த காரை கொடுத்துருக்காங்க. இந்த 3 வேரியண்ட்டுடைய தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதன்மையாக மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பற்றின இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 9,46,000 ரூபா. அதே விஎக்ஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 10,74,000 ரூபா. அது ZX மேனுவல் டிரான்ஸ்மிஷனுடைய தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸ் 11,44,000 ரூபா. ஆட்டோமேட்டிக் எடுக்கிறதா இருந்தால் இங்கே விங்கிற பேஸ் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸுங்கிறது 10,86,000 ரூபா. அது விஎக்ஸினுடைய தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸுங்கிறது 11,79,000 ரூபா. ZX ஆட்டோமேட்டிக் தமிழ்நாடு ஆண்டர் ப்ரைஸுங்கிறது 13,50,000 ரூபா. ஹோண்டா அமேஸ் டெலிவர் பண்ணக்கூடிய மைலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அவங்க கிளைம் பண்ணக்கூடியது 18.65 km/லிட்டர். அதை ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா கிளைம் பண்ணக்கூடிய மைலேஜுங்கிறது 19.46 km/லிட்டர். இருந்தாலும் இந்த காரை பொறுத்த வரைக்கும் சிட்டியில் அட்டகாசமாக 16 17 km கொடுத்துட்டு இருக்கு. அது டவுனை பொறுத்த வரைக்கும் 14 15 km தான் இங்கே தாராளமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த இரண்டாவது செக்மெண்ட்டாக ஹோண்டா அமேஸ் காரோட டைமென்ஷன் என்ன, எந்த அளவுக்கு இந்த கார் கம்ஃபர்ட்டான கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். லென்த்தை பொறுத்த வரைக்கும் 3,995 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதை 4 மீட்டருக்கு கீழே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4 மீட்டருக்கு கீழே எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த காருக்கு டேக்ஸில் கொஞ்சம் ரிடக்ஷன் கிடைக்கும். அது 4 மீட்டருக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஒரு லக்ஸரி காருங்கிற ஸ்கோப்புக்கு போய் இதனுடைய காஸ்ட், அதாவது டேக்ஸுங்கிறது பீரியடில் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் 4 மீட்டருக்கு கீழே இந்த காரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. விட்த்தை பொறுத்த வரைக்கும் 1,733 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைட் 1,500 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த், விட்த், ஹைட் இந்த மூணையுமே அடிப்படையாக வச்சு இந்த காரை பார்த்தீங்கன்னா இது ஒரு அட்டகாசமான 5 சீட்டர் கார். இருந்தாலும் ஃப்ரண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் 2 பேர் தாராளமாக உட்காந்து எவ்வளோ பெரிய ஒரு கம்ஃபர்ட்டான ட்ராவல் கொடுக்கறதுக்கு ஒரு ஏதுவான காராக இருக்குது. டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், கோ டிரைவர் சீட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே கேப்டன் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. என்னுடைய டை சப்போர்ட்டாக இருக்கட்டும், லெக் ரூமாக இருக்கட்டும், ஹெட் ரூமாக இருக்கட்டும், ஷோல்டர் ஸ்பேஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பக்கவான கம்ஃபர்ட்டை இந்த காரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னியுமே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது செகண்ட் ரோ பொறுத்த வரைக்கும் ஒரு 3 பேர் உட்காந்திங்கன்னா மேக்ஸிமமாக 150லேருந்து ஒரு 200 km வரைக்கும் ஒரே ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் 2 பேர் உட்காந்திங்கன்னா எவ்வளோ பெரிய லாங் ஜேர்னியும் ஈஸியாக ட்ராவல் பண்ணக்கூடிய அளவில் இந்த காரை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பின்னாலேயுமே ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான நீரூமை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் 2,470 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 172 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. வண்டியோட மொத்த எடையை பார்க்கும்போது 952லேருந்து 986 கிலோகிராம் வரைக்கும் இந்த காரு கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அமேஸ் ஒரு 5 சீட்டர் கெப்பாசிட்டியில் வரக்கூடிய ஒரு கார். அது ஒரு ஃபேமிலி கேப்டான கார். இருந்தாலும் அடல்ட் நீங்கள் 5 பேர் உட்காந்து ட்ராவல் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு 150 km
கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் யோசிச்சு தான் உங்களால் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் 416 லிட்டர் இந்த காருக்கு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 416 லிட்டருங்கிறது கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் சிடான் காருக்கு கம்மி கிடையாது. இருந்தாலும் ஒரு 4 பேருடைய கார்கோவை நீங்கள் தாராளமாக இந்த காரில் கேரி ஓவர் பண்ணலாம். 5வது நபருடைய கார்கோவை கண்டிப்பாக கொஞ்சம் டைட்டாக தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக 6 கலரில் கொடுத்துருக்காங்க. அதாவது மெட்டாலிக் சில்வர், மெட்டாலிக் கிரே, மெட்டாலிக் ப்ரௌன், மெட்டாலிக் ரெட், பியல் ஒயிட், பியல் ப்ளூங்கிற 6 கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த 6 கலருமே அட்டகாசமான கலர்கள் தான். இது எல்லாமே இதுக்கு முன்னாடி ஹோண்டா அமேஸில் கொடுத்துருந்த கலர் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கலர் எல்லாமே ஓரளவுக்கு எனர்ஜெட்டிக்கான லுக்கு கொடுக்கக்கூடிய கலர் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இப்போ 3வது செக்மெண்ட்டாக ஹோண்டா அமேஸில் என்ன இன்ஜின் கொடுத்துருக்காங்க, இந்த இன்ஜின் எந்த அளவுக்கான கம்ஃபர்ட் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் 1.2 லிட்டர் ஐவி டெக் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் டெலிவர் பண்ணக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது 1199 சிசி கெப்பாசிட்டி. இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இது 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படிங்கிறதே நினைவு வச்சுக்கோங்க. பவரை பொறுத்த வரைக்கும் 89 பிஹெச்பி பவர், டார்க்கை பொறுத்த வரைக்கும் 110 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டிரான்ஸ்மிஷனை பார்த்தீங்கன்னா 5 ஸ்பீடில் மேனுவல், அதே நேரத்தில் 7 ஸ்பீடில் சிவிடி டெக்னாலஜியில் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை யாராவது மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த காருக்கு காம்படிஷனில் இருக்கக்கூடிய மற்ற 2 காரை எது எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த காரையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் 3 காருமே ஈக்குவலாக கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஆட்டோமேட்டிக்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டில் 4 மீட்டர் பிலோ சப் காம்பேக்ட் சிடான் செக்மெண்ட் காரை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அமேஸ் தான் பெர்ஃபெக்டான ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் டெக்னாலஜி, அதாவது சிவிடிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதாவது கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷனுங்கிற ஒரு பெர்ஃபெக்டான டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் காரை ஓட்டும் போது உங்களுக்கு அழகாக ஃபீல் பண்ண முடியும். எந்த ஒரு லேகும் இருக்காது, உங்களுக்கு கியர் சேஞ்ச் ஆகுது நீங்கள் ஃபீல் பண்ண முடியாது. எந்த டெரைனாக இருக்கட்டும் பக்காவாக உங்களால் வண்டியை ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கூடவே 110 நியூட்டன் டார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் எந்த ஒரு டெரைன்லையும் இந்த வண்டி ஆட்டோமேட்டிக்கலாக ரொம்ப ஸ்மூத்தாக ஓடும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ உங்களை யாராவது எடுக்கிறதா இருந்தால் ஒரு முறை ஓட்டி பார்த்து எடுக்கிறது தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெர்ஃபெக்டான சஸ்பென்ஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட்லியாக இருக்கட்டும் இல்லை பேக்லையாக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப பெர்ஃபெக்டான சஸ்பென்ஷன் சிஸ்டம். இன்றைக்கி இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மற்ற 3 கார்களுமே கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டாட்டாவாக இருக்கட்டும் இல்லை மாருதியாக இருக்கட்டும், இது ரெண்டையுமே பின்னுக்கு தள்ளிக்கிட்டு ஹோண்டாவுடைய சஸ்பென்ஷன் சிஸ்டம் கண்டிப்பாக முன்னால் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயமாக இருந்துகிட்டு இருக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வெண்டிலேட்டட் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதை பின்பக்கத்தை பொறுத்த வரைக்கும் ட்ரம்மில் தான் பிரேக் கொடுத்துருக்காங்க. வீல் சைஸை பொறுத்த வரைக்கும் இந்த காரில் உங்களுக்கு 2 சைஸான வீல் கொடுத்துருக்காங்க. R14லையும் கொடுத்துருக்காங்க, R15லையும் கொடுத்துருக்காங்க. 5வது செக்மெண்ட்டாக இந்த காரில் என்டர்டைன்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்டர்டைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர், 2 டியூட்டர் கொடுத்துருக்காங்க. கூடவே உங்களுக்கு மொபைல் கனெக்டையும் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கடந்து 6வது செக்மெண்ட்டாக இந்த காரில் சேஃப்டி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னுடைய ரிவ்யூ கண்டிப்பாக பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும், நான் எப்பவுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கிறது சேஃப்டி. இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மள பல பேர் ஒரு கார் எடுக்கணும்னு முடிவு பண்ணனா அந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, அந்த கார் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, என்ன மைலேஜ் கொடுக்கும், என்ன ரீசேல் வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமே தவிர எப்போவுமே நம்ம சேஃப்டியை பார்க்குறது கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நீங்கள் எப்போவுமே ஒரு புது கார் அல்லது யூஸ்டு கார் எது வாங்குறதா இருந்தாலும் அந்த காரை செலக்ட் பண்ண பிறகு அந்த காரில் எந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சு எடுக்கிறது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் ஏற்ற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இதனுடைய அடிப்படையில் ஹோண்டா அமேஸ் காரில் என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, பிரேக் அசிஸ்ட் இருக்குது, சென்ட்ரல் லாக் கொடுத்துருக்காங்க, ஆன்டி தெஃப்ட் அலாம் கொடுத்துருக்காங்க, 6 ஏர்பேக் கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கே தவிர பேஸ் வேரியண்ட்டில் 6 ஏர்பேக் கண்டிப்பாக கிடையாது. டே நைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் வார்னிங் இருக்குது, டூர் அஜார் வார்னிங் இருக்குது. டூர் அஜார் வார்னிங்கிறது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக டூரை க்ளோஸ் பண்ணலாம், இதுக்குண்டான இன்டிமேஷன் உங்களுக்கு வண்டியோட எம்ஐடியில் வந்துடும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, இன்ஜின் இம்மோபிலைசர் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்ஜின் இம்மோபிலைசரை பொறுத்த வரைக்கும் உங்கள் கீழே இருக்கக்கூடிய கோட் இன்ஜின் கோட் ரெண்டுமே மேட்ச் ஆச்சுனா மட்டும் தான் நீங்கள் வண்டி இக்னைட் பண்ணும்போது வண்டி ஸ்டார்ட் ஆகும். அது இல்லாமல் இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகாது. எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, ரியர் கேமரா வித் கைட்லைன்ஸோடு கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் அலர்ட் இருக்குது, ஐசோஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீ டென்ஷனர் அண்ட் சீட் பெல்ட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு காசு கொடுத்து ஒரு வேரியண்ட் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த காரை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலராக ஹோண்டா அமேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாப் வேரியண்ட் எடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமமான எல்லா ஃபீச்சர்ஸையுமே லோடட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே டீசெண்டாக ரொம்ப யூனிக்காக இந்த காரில் டிசைன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வேரியண்ட் எடுக்கும்போது பெரிய அளவிலான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் யாராவது எடுக்கிறதா இருந்தால் மிட் வேரியண்ட் எடுங்க, இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டாப் வேரியண்ட் போகிறது தான் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும்.
ஸோ ஒரு கன்க்ளூஷனாக ஹோண்டா அமேஸ் கார் நான் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹோண்டா அமேஸ் கார் 2013 லான்ச் பண்ண அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை, சேஃப்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணலை. என்னோட பெர்ஃபார்மன்ஸ், டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், இல்லை கம்ஃபர்ட்டில் இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே எங்கேயுமே அவங்க எந்த ஒரு தொய்வும் கொடுக்கல. சஸ்பென்ஷன் சிஸ்டம், பிரேக் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துகிட்டு இருக்கு. ரீசேல் வேல்யூ பக்காவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக எல்லா விஷயத்தையுமே பாசிட்டிவாக தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் இந்தியன் கார் மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய மைலேஜ் இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற கார்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹோண்டா அமேஸ் கொஞ்சம் மைலேஜில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் தான் இந்த காருக்கு இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி இந்தியன் கார் மார்க்கெட்டில் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மைலேஜ் ஒரு பெரிய கன்சர்னாக பார்க்குறது கிடையாது. வண்டியோட பவர் டிரைவிங்கை தான் அவங்க பெரிய கன்சர்னாக எடுத்திருக்காங்க. ஸோ அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கார் ஒரு பெர்ஃபெக்டான கார். இந்த செக்மெண்ட் இருக்கக்கூடிய 3 கார்களுமே நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த காருக்கு எப்போவுமே நம்ம முதலிடம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது வீல்ஸ் அண்ட் ரிவ்யூனுடைய ஒரு ரெக்கமெண்டேஷனாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நான் இன்றைக்கி கொடுத்த இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ரிவ்யூ கண்டிப்பாக உங்களை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கும் நம்புறேன். இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.